அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டே வர்றோம். ஒரு 150 வீடியோக்கள் மேலே போட்டுட்டோம். 1000 வியூ போன வீடியோ எத்தனை அப்படின்னு பார்த்தா ஒரு 4-5 தான் இருக்கும். சரிங்களா? 1000 வியூ கூட போகல. பெரும்பான்மையான வீடியோக்கள் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்கிட்ட நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை கொஞ்சம் ஏற்றுறதுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த ஹெல்ப்பை கேட்டுட்டு நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் வட்டி குறைய போதா? ஃபெப்ரவரியில் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டு சொல்லிட்டேன். இப்போது மறுபடியும் ஆர்பிஐ ரேட்டை கட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. ஆர்பிஐ ரேட் கட் பண்ணால் எஃப்டியோடைய வட்டி குறையும். எஃப்டி மட்டும் கிடையாதுங்க, போஸ்ட் ஆஃபீஸு, ஆர்பிஐயோடைய ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் ஃபண்டு, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எந்த ஸ்கீமாக இருக்கட்டும், சரிங்களா, சீனியர் சிட்டிசன் ஸ்கீமு, சுகன்யா சம்ருத்தி ஸ்கீமு, அல்லது மந்த்லி இந்த இன்கம் சேவிங் ஸ்கீமு, என்எஸ்சி சர்டிஃபிகேட்டு, அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட், கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட், ஃபினான்ஸ் கம்பெனிஸ் கொடுக்குற ஃபிக்ஸட் டெபாசிட், எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களோ அதனுடைய வட்டி குறையும் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணா. இப்போ அந்த வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட கட் தான் பண்ண போறாங்க. இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் வட்டி குறைய போகுதா அப்படின்னு கேட்டால் இன்னமும் குறைய போகுது. எப்போ குறையும்? ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பாக குறையும். ஏன் ஏப்ரலுக்கு அப்புறம் குறையும்? அடுத்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங் ஏப்ரல் 7 to 9 இந்த தேதியில் தான் நடக்க போகுது. அந்த தேதியில் கண்டிப்பாக மறுபடியும் ஆர்பிஐ ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட நமக்கு டேட்டா சொல்கிற விஷயம். ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் போடணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போவே லாக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ மறுபடியும் குறைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற சிக்னல் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபிக்ஸட் டெபாசிட் வட்டி குறைய போகுதா அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில் ஆம். ஏனென்றால் ஆர்பிஐ இப்போ வரப்போகிற ஏப்ரல் மாத மீட்டிங்கில் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் வீக்லேயே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. அதனால் ஃபிக்ஸட் டெபாசிட்டோடைய வட்டி குறையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரி, அவ்வளோதானா, வீடியோ பதிவு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன் குறைக்க போகிறாங்க, இதனால் பாண்டு ப்ரைஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற சில பேசிக் தகவல்களை நீங்கள் எக்கானமி ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தொடர்ந்து வீடியோக்களை கேளுங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து கேளுங்க. ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும், சரிங்களா, இப்போ நம்ம ஸ்டாக் வாங்குறோம்னா அந்த ஸ்டாக்குங்கிறது ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்னஸ், சரிங்களா. அந்த பிஸ்னஸ் ஒரு கோர் ப்ராடக்ட் அல்லது கோர் சர்வீஸை இந்த உலகத்துக்கு டெலிவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா. அது மூலமாக தான் அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஆர்பிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஆர்பிஐயோடைய தலையாய கடமை, அந்த கோர் வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாட்டில் நம்ம இந்தியாவில் பணவீக்கத்தை, விலைவாசியை கட்டுக்குள்ளே வைக்கிறது தான் அவங்களுடைய தலையாய கடமை. அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் டார்கெட், இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம், சரிங்களா. இன்ஃப்ளேஷன் டார்கெட் முன்னாடியெல்லாம் 2% இருந்துச்சு. அதை இப்போது 2 to 4% இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் ரிவைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ நாட்டில் இந்த இன்ஃப்ளேஷன் 4% மேலே போகுது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வட்டி விகிதங்களை ஏற்றுவாங்க. வட்டி விகிதத்தை ஏற்றுனா உங்களுக்கு எஃப்டிக்கெல்லாம் வட்டி விகிதம் நல்லா கிடைக்கும். ஆனால் லோனுக்கும் அதிகமாக வட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் லோன் எடுத்தால். அதுதான் பிரச்சனை. ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க அப்படின்னா பணவீக்கம் அதிகமாக இருக்குது. ஏன் பணவீக்கம் அதிகமாக இருக்குது? மக்கள் கையில் காசு அதிகமாக புழங்குது. அதனால் எல்லாரும் போய் எல்லா குட்ஸையும் கன்சியூம் பண்ணுறாங்க. அதனால் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் விலைவாசி ஏறுது அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ரூல் அல்லது ஜென்ரல் கான்செப்ட்னு புரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆர்பிஐ ஆல்ரெடி கொரோனா டைமில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்ப லோவாக கொண்டு போய் வச்சுட்டாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் கொரோனாவிலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிட்டோம். மக்கள் கையில் ஏகப்பட்ட காசு. ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. இப்போ தான் ஃபெப்ரவரியில், அதாவது இந்த ஃபெப்ரவரினா போன மாதம்
ஃபர்ஸ்ட் ரேட் கட்டை பண்ணாங்க. இப்போ ரெண்டாவது ரேட் கட்டை பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சிபிஐ அப்படின்னு சொல்லப்படுற கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன், சரிங்களா, இந்த சிபிஐ வந்து உங்களுக்கு நல்லாவே குறைஞ்சிருச்சு. 3.61% அப்படின்னு வந்திருக்குங்க பிப்ரவரி மாதத்துக்கு. பிப்ரவரி 2025 3.61% வந்து வந்திருக்கு. அது ஜனவரி 2025 4.31% இருந்து 3.61% வந்துருச்சு. ஸோ நம்ம ஆர்பிஐ டார்கெட்டான 4% கீழவே வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக வந்துருச்சு. போன மாதத்தை கம்பேர் பண்ணும்பொழுது நல்லாவே கீழே உடஞ்சிருச்சு. அதே போல் டிசம்பர் 2024 வந்து 5.22% அப்படின்னு இருந்தது. 4.31 3.61. ஸோ கிட்டத்தட்ட இது டீஃப்ளேஷனை நோக்கி போகுது. இவ்வளோ வேகமாக வந்து இன்ஃப்ளேஷன் குறையுதுன்னா மக்கள் கையில் காசு இல்லை அப்படிங்கிறத தான் இது சொல்லுது. அதனால தான் வந்து பட்ஜெட்டில் வந்து அந்த 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன், டேக்ஸ் ரிபேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, விச் இஸ் அ வெரி வெரி குட் நியூஸ். இப்போது ஆர்பிஐக்கு வந்து என்ன கடமை இருக்குது அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக வந்து எக்கானமியை ரிவைவ் பண்ணணும். அதனால் வந்து ரேட் கட், வட்டி விகிதங்களை குறைப்பாங்க. வட்டி விகிதங்களை குறைக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் இதுதான்ப்பா பேஸ் வட்டி ரிட்டன், அதாவது பேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுதான் அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறது தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சிம்பிளாக, சரிங்களா. ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நம்ம பிளைண்டாக சிம்பிளாக புரிஞ்சுக்குவோம், சரிங்களா. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து கண்டிப்பாக வந்து குறையும் இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் குறையிற பட்சத்தில், சரிங்களா. இன்ஃப்ளேஷன் ரொம்ப குறையுதுனாலும் மக்கள் கையில் காசே இல்லை, அவன் கன்சியூமே பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அர்த்தம், புரிதுங்களா. அந்த சுச்சுவேஷனையும் வந்து அவங்க கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க. சரி, இப்போது இந்த ஸ்லைடில் உங்களுக்கு இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டு கடந்த ஒரு வருஷமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பிப்ரவரியிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 5.09 5.08 கிட்டத்தட்ட 5 ஒட்டியே இருந்த இன்ஃப்ளேஷன் சடனாக வந்து ஜூலைலையும் வந்து ஆகஸ்ட்லேயும் வந்து பாருங்கள் 3.6 3.65 குறைஞ்சிருச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, திருப்பி வந்து ஏறிடுச்சு. ஆனால் இந்த பீரியடில் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலை. ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்டிசிபேஷன் இருக்குது, அடுத்த குவார்ட்டரில் அல்லது அடுத்த மாதத்தில் வந்து அதிகமாக வந்து ஏறும் அப்படிங்கிற ஆன்டிசிபேஷன் இருக்குது. ஏன்னா வந்து சப்போஸ் வந்து தீபாவளி அல்லது ஃபெஸ்டிவல் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து மக்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகுங்கிறது ஆர்பிஐக்கு முன்னாடியே தெரியும், சரிங்களா. அதே மாதிரி சிச்சுவேஷன் இப்போது அவங்க ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டுமே தான் வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, சரிங்களா. அதாவது என்னென்னா, இன்ஃப்ளேஷன் அடுத்த மாதத்தில் அதாவது மார்ச்சில் வந்து ஏறும் அப்படின்னு நினச்சாங்க அல்லது ஏறுச்சு அப்படின்னா ஏப்ரல் 7 வந்து ரேட் கட்டை வந்து பண்ணாமல் விடுறதுக்கு வாய்ப்பு ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. 10% தான் வந்து பண்ணாமல் விடுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து மார்க்கெட்டில் வந்து நியூஸாக இருக்குது. ஏன்னா வந்து நம்மளுடைய ஜிடிபி வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. 5.4 மறுபடியும் 6.4 வந்திருக்கு. இப்போ நம்ம கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் வந்து எக்கானமியை வந்து 7% 8%ன்னு எடுத்துகிட்டு போகணும், அந்த நோக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் வளவலன்னு பேச விரும்பலை, இந்த சார்ட்டை பார்த்துக்கங்க. இன்ஃப்ளேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், புரியுதுங்களா. அதாவது வந்து ஒரு நாட்டில் வந்து உதாரணமாக சொல்லணும்னா தக்காளி விலை எவ்வளோ இருக்குது, வெங்காய விலை இருக்குது, அந்த மாதிரி எல்லா பேஸ்கெட்டையும் எடுப்பாங்க, சரிங்களா. ஃபுட்டு இன்ஃப்ளேஷன் எடுப்பாங்க, நம்மளுடைய ஃபுட்வேரு, அந்த க்ளோத்ஸு, அதுக்கப்புறம் ஹவுசிங் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட குட்ஸ் அண்ட் சர்வீசஸை எடுத்து அதனுடைய விலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மாதம் வந்து உயர்ந்திருக்கா கம்மியாக இருக்கா அந்த மாதிரி வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற நம்பர் தான் வந்து இந்த நம்பர், சரிங்களா. ஒரு பேஸ் வச்சுருப்பாங்க, அந்த பேஸ்லேருந்து இது வந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் வந்து இந்த இன்ஃப்ளேஷன். இதை சிபிஐ இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, சிபிஐன்னு கூட சொல்லுவாங்க, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அது வந்து வேறு. நமக்கு ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த இன்ஃப்ளேஷன் தான் வந்து நம்மளை மாதிரி சாதாரண எளிய கன்சியூமரை வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுற இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத இப்போதைக்கு வந்து புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் நல்லாவே கூல் டவுன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஏப்ரலில் ரேட் கட் நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய நிதர்சன உண்மை. இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் மெட்ரிக். எப்படி ஜிடிபி வந்து ஒரு நம்பர் சொல்கிறோமோ, அந்த ஜிடிபிக்குள்ளே எல்லா செக்டர்லையும் எவ்வளோ க்ரோத் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோமோ, அதே மாதிரி தான் இந்த இன்ஃப்ளேஷனுக்குள்ள பல இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குது, சரிங்களா. உதாரணமாக வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த சிபிஐக்குள்ள ஃபுட் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சார்ட் பிரகாரம் பாருங்கள். சார்ட் பிரகாரம் ஏப்ரல் 21 அந்த டைமில் வந்து
சடனாக மேலே ஏறி 5% போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து 0.7% வந்து மறுபடியும் 8.38 போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி கீழே வந்து 2.96 வந்துட்டு திருப்பி 11.51. இது எல்லாமே மான்சூன் விளைச்சல் அது ரிலேட்டடாகவும் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் இப்படி தான் இருக்குது. இப்போது கரண்ட்டாக ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அக்டோபர் 24 10.87% இருந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சு நவம்பரில் 9.04%, டிசம்பரில் 8.39, ஜனவரியில் 6.02, பிப்ரவரியில் 3.75. நல்லாவே ஃபுட் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அவங்க வச்சிருக்கிற டேட்டா. இந்த டேட்டாவை வந்து கவர்மெண்ட்டே வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கு வந்து சில சைட்ஸ்லாம் இருக்குது, மோஸ்பின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிபிஐயா ஒரு சைட் இருக்குது. சரிங்களா? இந்த சைட்டில் வந்து நமக்கு கிடைக்கும் டேட்டா. இல்லாட்டி வந்து நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே பல பேர் வந்து இந்த வீடியோக்களில் இந்த நம்பரை சொல்லுவாங்க. இப்போ நானுமே வந்து உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ பிப்ரவரியில் வந்திருக்கிற 3.75ங்கிறது ரொம்ப கம்மியான நம்பர். கண்டிப்பாக வந்து ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்கிற நம்பராக தான் இருக்குது. ஆனால் கட் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டால் மார்ச் மாதத்தில் வர்ற டேட்டா. சரிங்களா? அது ஒன்று. அது இல்லாமல் அவங்க ஃப்யூச்சரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மே ஜூனில் வந்து இன்னமும் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மகா கும்பமேளா மாதிரி வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து உலகம் ஃபுல்லாக, அதாவது இந்தியா ஃபுல்லாக நடக்குது, அதனால் மக்கள் கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. தீபாவளி ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று நடக்குது, அதனால் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஏறிடும், அந்த ரேட்லேருந்து நம்மளால் திருப்பி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும் அப்படிங்கிற ஃபியர்னால தான் அந்த ஜூலையில் நான் காட்டினேன் பார்த்தீங்களா போன ஸ்லைடில், அந்த சமயத்தில் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருச்சா அப்படிங்கிறத நல்லா உறுதி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க ரேட்டை வந்து குறைக்கலை. இப்போ வந்து ரேட்டை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் குறைக்காம போகிறதுக்கு சான்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன், மார்ச் டேட்டா ப்ளஸ் அதர் ரீசன்ஸ். ஆனால் அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து இல்லைங்க. இப்போதைய சுச்சுவேஷனில் நம்ம ஜிடிபி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லாவே குறைப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஏப்ரலில். சரிங்களா? ஃபுட் இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து சிபிஐக்குள்ளே இருக்கிற ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் தான், புரியுதுங்களா? அது மாதிரி பல இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குது. கேபிட்டல் குட்ஸோடைய இன்ஃப்ளேஷன், க்ளோத்திங்கு, ஃபுட்வேர்னால் வந்து செருப்பு, ஷூ, அந்தது. சரிங்களா? அது இல்லாமல் வந்து வீடு, ஹவுசிங், அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு இவங்க வந்து இன்ஃப்ளேஷனை வந்து ஒரு சிங்கிள் மெட்ரிக்காக வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதில் இருந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதா கூட்டுறதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. சரி, இது முக்கியமான ஸ்லைடு, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்லைடு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேசுகிறது வந்து பாண்டு முதலீடுகள். சரிங்களா? பாண்டுங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், பாண்டாக இருக்கட்டும் என்சிடியாக இருக்கட்டும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், எப்படி வாங்குறது, அதெல்லாம் நம்ம நிறையா பேசிட்டோம். சரிங்களா? இப்போது நீங்கள் ஒரு பாண்டை வாங்குறீங்க அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க ஒரு பாண்டு. சரிங்களா? 10 வருஷத்துக்கு வந்து அதை வச்சுக்க போகிறீங்க. 10 வருஷம் கழிச்சு அதே 1000 ரூபாய் உங்கள் கையில் வரும். சரிங்களா? ஆனால் அந்த 1000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு 8% வட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ 100 ரூபாய்க்கு 8 ரூபானா 1000 ரூபாய்க்கு 80 ரூபா வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த வருஷம் கிடைக்கிற 80 ரூபாயும் குவார்ட்டர்லி, ஆனுவலி அப்படிலாம் இருக்கும். சரிங்களா? இப்போதைக்கு வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 1000 ரூபாய்க்கு ஒரு பாண்டு வாங்குறீங்க, 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அதே 1000 ரூபாய் திருப்பி கிடைக்கும். அது வரைக்கும் வந்து உங்களுக்கு வருஷம் 80 ரூபா கிடைக்கும். சரிங்களா? இந்த 8% வட்டி ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல அந்த பாண்டுக்கு, அது எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா இருக்குது, அந்த ரெப்போ ரேட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் புதுசாக வர்ற பாண்டுகள் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கரண்ட் ஆர்பிஐ ரேட்டு வந்து ஒரு 5% இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஃப்டியில் வந்து உங்களுக்கு வந்து அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கலாம், 6% அந்த மாதிரி கிடைக்கலாம். பாண்டு ரிலீஸ் பண்ணுறவங்க 7% அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எஃப்டியை விட பாண்டில் கொஞ்சம் ரிட்டர்ன் அதிகமாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எஃப்டிஐயும் பாண்டையும் நான் கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப சுப்பீரியரான கவர்மெண்ட் பாண்டை வந்து கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா வந்து எஃப்டி அளவுக்கு சேஃப்டி இருக்கிற பாண்ட்ஸும் இருக்குது, ஆனால் வந்து உங்களுக்கு அங்கே ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும். பாண்டில் வந்து நீங்கள் ரிட்டர்ன் 14-15% கூட வந்து எடுக்கலாம், ஆனால் வந்து ரிஸ்க் ஜாஸ்தியாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதனால தான் வந்து நம்ம கிறிஸ்டல் ரேட்டிங்கு, AA+னா என்ன, AAAனா என்ன, Bனா என்ன, ஏன் வந்து மினிமம் வந்து AA+ அல்லது AAA இருக்கிற பாண்டை கிறிஸ்டல் ரேட்டிங்கில் இருக்கிறத வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து பல விஷயங்கள் பேசிட்டோம். உங்களுக்கு இதுதான் கான்செப்ட். இப்போது இந்த இடத்துல நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் பாண்டுக்கும் உள்ள ஒரு முக்கியமான உண்மையை புரிஞ்சுக்கணும். இப்போது புதுசாக வர்ற பாண்டுகள் கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி அதை விட கொஞ்சம் அதிகமாக தருவாங்க, அப்படி தானே? அப்போது இது நாள் வரைக்கும் ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக வச்சுருந்தாங்க. அப்போ வந்த பாண்டுகள்லாம் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற லிஸ்டான பாண்டுகள் எல்லாமே வந்து ஒரு 9% வட்டியில் வந்து வந்திருப்பாங்க. சரியா? புதுசாக வந்திருப்பாங்க. சரியா? இப்போ வந்து புதுசாக வர்ற பாண்டுகள் 8% தான் தரேன் அப்படிம்பாங்க.
ஸோ மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சா எஃப்டி இங்கெல்லாம் வந்து வட்டி கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்டிங்காக ட்ரேட் ஆகுதுல்ல அந்த பாண்டில் போய் முதலீடு பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து 9% வந்து அங்கே கிடைக்கிது சரிங்களா. ஆனால் பாண்டு மார்க்கெட் சும்மா இருக்குமா, நிறையா பேர் வந்து அந்த பாண்டை வந்து எக்ஸிஸ்டிங் பாண்டை வாங்க ட்ரை பண்ணுறதுனால அதனுடைய டிமாண்ட் கூடுது. ஸோ மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கின பாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாண்டை 1100 ரூபா 1200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டினுடைய ப்ரைஸை அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க. அப்போது அதிக விலை கொடுத்து ஏன் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த பாண்டினுடைய கூப்பன் ரேட் உங்களுக்கு 8%ன்னு சொன்னல, 80 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தல, அந்த கூப்பன் ரேட்டு வந்து 8 ரூபாய் இருக்கிறதுனால கரண்ட் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் 6% தான் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால இவங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா 6% விட உங்களுக்கு அதிகமாக வந்து வட்டி கிடைக்குது அப்படிங்கிறது தான். அதாவது என்னன்னா அவங்களுக்கும் 80 ரூபா தான் கிடைக்கும். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட இருந்து அந்த பாண்டை வந்து இன்னொருத்தர் வாங்குறாரு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிற சினாரியோனால அப்படின்னா, அவர் 1000 ரூபாய்க்கு வாங்க மாட்டார், 1100 ரூபாய் தரேன்ப்பா கொடுப்பா அப்படின்னு வாங்கிடுவார். 1100 ரூபாய்க்கு 8% அப்படிங்கிறது தான் அவருக்கு கிடைக்கிற ஈல்டு சரிங்களா. அது வந்து எவ்வளோ இருக்கும், 80 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் அவருக்கு பர்சன்டேஜில் வந்து 7% அப்படின்னு கம்மியாக கிடைக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா. இதுதான் வந்து பாண்டு ப்ரைஸு. ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சா பாண்டினுடைய எக்ஸிஸ்டிங் பாண்டு ப்ரைஸ் வந்து விலை ஏறும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட். இப்போது பாண்டினுடைய விலை ஏறிடுச்சு, ஆனால் ஈல்டு வந்து பாண்டினுடைய விலை ஏறினதுனால ஈல்டு வந்து குறையுது சரியா. 8% இருக்கிறது 1000 ரூபாய்க்கு 8% இருக்கிறத 1100 ரூபாய் கொடுத்து வாங்கினதுனால அவருக்கு 7% குறையுது சரிங்களா. இதுதான் வந்து ஈல்டு. இந்த கான்செப்டில் தான் வந்து யூஎஸ் பாண்டு ஈல்டு குறையுது, பாண்டு ப்ரைஸ் ஏறுது அப்படின்னு பேசுவாங்க. ஸோ இந்த கான்செப்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து பேஸு. ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்தாலும் சரி, ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்தாலும் சரி, இது பிகினருக்காக சொல்கிறேன் சரிங்களா. இப்போது இந்த ஸ்லைடில் வந்து நம்ம கேட்ட போல் ரொம்ப பாப்புலரான போல் சரிங்களா, 43 ஓட்டு வாங்கியிருக்கு பாருங்கள். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். இது அவுட் ஆஃப் த டாபிக் தான் சரிங்களா. 4 நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தோம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது 13 மார்ச் சரிங்களா. இந்த டைமில் 4 நாளைக்கு முன்னாடி கேட்டால் இந்த போலில் 23% வந்து மேலே தான் போகும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை கீழே தான் போகும் 56% சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ப்ளஸ் ஆர் மைனஸ் 500 பாயிண்டில் இருக்கும், அந்த ரேஞ்சில் இருக்கும்னு 21% சொல்லியிருக்கிறாங்க. இந்த போலினுடைய ரிசல்ட்டை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம். சரி, இந்த பாக்ஸுக்கு கீழே, அதாவது இந்த போலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐஐபின்னு ஒரு நம்பர் போட்டிருக்கேன். ஐஐபிங்கிறது எப்படி வந்து விலைவாசியை வந்து நம்ம ஒரு சின்ன மெட்ரிக்கில், ஒரு சிங்கிள் மெட்ரிக்கில் வந்து மாதம் மாதம் மெஷர் பண்ணுறோமோ அதே மாதிரி இது வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், புரியுதுங்களா, அதனுடைய இண்டெக்ஸ். அதாவது என்னென்னா நம்ம நாட்டில் எக்கானமி வந்து மாதம் மாதம் எப்படி இருக்குது, க்ரோத் இருக்கா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான். ஸோ இந்த ஜனவரி மாதம் டேட்டா தான் வந்திருக்கு. ஜனவரி மாதம் வந்து போன ஜனவரியை விட 5% கூடியிருக்கு அப்படிங்கிறது தான். சாரி, குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன்னா கூடியிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து பிக்கப் எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பாசிட்டிவான விஷயம். ஸோ ஜென்ரலாக வந்து ஆர்பிஐ வந்து கண்டிப்பாக வந்து ரேட்டை கட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு, ஆனால் எக்கானமி இந்த ஐஐபி டேட்டா வந்து சஃபர் ஆகுது, குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எக்கானமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க ரேட் கட் பண்ணுவாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா செப்டம்பரில் 3.1% இருந்தது, அடுத்து வந்து 3.7% இன்க்ரீஸ் ஆகி நவம்பரில் 4.9 ஆகி அதுக்கப்புறம் டிசம்பரில் 3.5ன்னு குறைஞ்சு இப்போ ஜனவரியில் 5ன்னு வந்திருக்கு. இது பாசிட்டிவ் நம்பர் சரிங்களா. ஒருவேளை இந்த எக்கானமிக் க்ரோத்தும் வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் வந்து 5க்கு பதிலாக 7, 8, 9ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேபி வந்து அவங்க இதை பேஸ் பண்ணி இன்ஃப்ளேஷனை வந்து இருக்கிறதுனால கட் பண்ணாமல் விடலாம். புரியுதுங்களா. பேசிக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்கானமி க்ரோ ஆகணும், அதே சமயம் விலைவாசி அதிகமாக வச்சிருக்கும் பொழுது எக்கானமிக் க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, விலைவாசியை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க சரிங்களா. எக்கானமி வந்து ஆனால் படுகுது அப்படின்னா வந்து அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணி அந்த எக்கானமிக்கு வந்து பூஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணால் நிறைய பேர் லோன் எடுப்பாங்க, பணப்புழக்கம் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட்டுங்க. இதுதான் வந்து இந்த ஐஐபி டேட்டா. ஐஐபி டேட்டா வந்து ஜனவரி 2025 பாசிட்டிவாக வந்திருக்கு, 5% வந்து க்ரோ ஆகிருக்கு போன வருஷம் ஜனவரியை விட கம்பேர் பண்ணும் பொழுது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சுக்கிற டேட்டா. ஒரு சின்ன வீடியோன்னு நினச்சி பதிவு பண்ண ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நன்றி, வணக்கம்.